ஹஜ்ஜு பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த புனித ஹஜ் பெருநாள் தினத்தன்று இம்முறையும் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்றவல்ல ஹஜ் பெருநாள் இஸ்லாமிய இசை நிகழ்ச்சி. உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம். வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா? அகிலம் படைத்த வல்லவனே சுப்ஹானல்லாஹ், அண்ணல் நபியை தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். சன்மார்க்கம் தந்த நபி, துன்மார்க்கம் வென்ற நபி, சாத்வீக மெஞ்ஞான பெருமாள். சன்மார்க்கம் தந்த நபி, மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனது குலக்கொடியாக வளர்ந்தார். தியாகத் திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மாலை 5:30 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். ஆதியின் தூதாய் பூவி வந்து அன்பும் அவிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணி. முழு நிலவன ஒளிரும் ஒப்பில்லா உடல் அழகின் ரகசியம் நோபியா பிரைவேட் லிமிடெட். முகம், சருமம், கூந்தல் உட்பட உடல் அழகையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான அழகு சாதன பொருட்கள், கலர் காஸ்மெட்டிக்ஸ், பிரைடல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், ஃப்ராக்ரன்ஸ் மற்றும் பர்ஸ், பெல்ட், கை கடிகாரங்கள், ஓர்னமெண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் உட்பட சமையலறை சாதனங்கள், செலூன்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பதுளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நோபியா பிரைவேட் லிமிடெட். சகல விதமான தரச்சான்றிதழ்களோடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விசேட தள்ளுபடிகள் மற்றும் விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்வதோடு அன்பளிப்பு செய்வதற்காக கிஃப்ட் வவுச்சர்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மிக விரைவில் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் சேவையினூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடும் விரைவாகவும் வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. அழகான உங்கள் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்த நோபியா பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 26, பஜார் வீதி, பதுளை. தொலைபேசி இலக்கம் 055229919. வாட்ஸ்அப் 070111244. நம்பிக்கையினதும் தியாகத்தினதும் செய்தியினை சுமந்து வரும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பண்டாரவளை யூசி கோட்டஸ் மദ്രസா பரீரா மாணவர்கள் முதன்முறையாக வழங்கும் ஹஜ் பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி சிறகடிக்கும் சிட்டுக்கள். Muslims travel far and wide to Makkah's heart with faith and pride. இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ்ஜாகும். அருள்மறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருட்கொடையாம். தியாக திருநாள் அன்று மாலை 4:30க்கு உங்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் கேட்க தவறாதீர்கள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சலாமும் சலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய மாதங்களில் இறுதி மாதமான துல்ஹஜ் மாதத்திலே இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ் கடமையினை நிறைவேற்றியதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்துக்கு அன்பளிப்பு செய்த ஒரு மிக பெரிய பொக்கிஷம்தான் இந்த ஹஜ் பெருநாள். இன்றைய நாளிலே நாங்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் தோழர் என்று போற்றப்படுகின்ற கலீலுல்லாஹ் என்ற சிறப்பு பெயருக்குரிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய அன்பு மகனார் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அதே போல அவர்களின் தாயார் அன்னை
ஹாஜரா நாயகி அவர்கள் இறை அச்சத்தால் அல்லாஹ்வுக்காக செய்த தியாகங்களை நினைவு கூறும் முகமாக இந்த ஹஜ் பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய நாளை சிறப்பிக்கும் முகமாக இன்னும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உங்களுக்காக தயாராக இருக்கிறது. பண்டாரவளி வெளிமடை வீதியில் யூசி கோட்டஸ் பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற மத்ரஸா பரீரா குர்ஆன் மദ്രஸாவுடைய மாணவர்கள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு முதன் முறையாக ஒரு சிறப்பான சிறுவர் நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியின் தொகுப்பினை தான் நாங்கள் உங்களுக்காக வழங்கவிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்த இர்ஷாதியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் ஷேக் அயாஸ் முஃப்தி ஹசரத் அவர்களுக்கும் அன்னாரின் துணைவியார் முஅல்லிமா அவர்களுக்கும் அதே போல பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பண்டாரவள யூசி கோட்டஸ் மദ്രஸா பரீரா மாணவர்கள் வழங்குகின்ற விசேட சிறுவர் நிகழ்ச்சி சிறகடிக்கும் சிட்டுக்கள் நிகழ்ச்சியினை இப்போது முதல் கேட்கலாம். நிகழ்ச்சியினை திறம்பட தொகுத்து வழங்குகின்றார்கள் மாணவிகளான யுஸ்ரா பின்த் யாசிர் மற்றும் சேனு சஹ்மா பின்த் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர். أعوذ بالله من الشيطان الرجيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகள் ஹஜ் கடமையும் ஒன்றாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களதும் அவர்களது குடும்பத்தினரதும் தியாகங்களை நினைவு கூறும் வகையில் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகிறது. பண்டாரவளை வெளிமடை வீதி யூசி கோட்டஸ் எனும் பகுதியில் அமைந்துள்ள மதுரஸா பரீராவின் மூலம் நடாத்தப்பட்டு வருகின்ற ஹஜ் பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடாத்தப்பட்டு வருவதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லா. எமது மദ്രஸா பரீரா சார்பாக ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளுக்கும் ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்களை கூறி இந்நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றோம். இந்நிகழ்வை தொகுத்து வழங்கும் நாம் யுஸ்ரா பின்த் யாசிர் மற்றும் ஜெய்னு ஷஹ்மா பின்த் முஜிபுர் ரஹ்மான். வான்மறையிலிருந்து ஒரு பகுதியோடு இந்நிகழ்வை ஆரம்பிக்க வருகிறார் சகோதரி ஹப்சா பின்த் தில்ஷாட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والطين والزيتون وطور سينين وهذا البلد العمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العلي العليم. السلام. நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆனின் காரணமாக பல சமூகத்தினரை உயர்வடைய செய்தான் மற்றும் பலரை தாழ்வடையவும் செய்தான் என்பது நபிமொழியாகும். அடுத்த நிகழ்வாக மதரசா பரீரா சம்பந்தமான ஓர் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்நிகழ்வை நடாத்த வருகிறார் சகோதரி இன்ஷிரா பின்த் இக்ரம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது மத்ரஸா பரீரா பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்த வெளிமடை வீதி நகர சபை வீடமைப்பு திட்டத்தின் அருகில் அமைந்துள்ளது. எமது மத்ரஸா 2024 ஆண்டு 5ஆம் மாதம் 1ஆம் திகதி 2 மாணவர்களுடன் அப்போது ஆரம்பிக்கப்பட்ட எமது மத்ரஸா அல்லாஹ்வின் கிருபையால் 22 மாணவமணிகளை கொண்டு தற்போது மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது.
அல்ஹம்துலில்லா, எமது மத்ரஸாவில் நாளாந்த வாழ்க்கைக்கான சுன்னத்தான துஆக்கள், ஹதீஸ்கள், அகீதா, தொழுகை மற்றும் இஸ்லாத்தின் வரலாறு சார்ந்த பொது அறிவு வினா விடைகள், அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், மேலும் தஜ்வீத் போன்ற பல்தரப்பட்ட பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அத்துடன் பகுதி நேர ஹிஃபுல் பிரிவில் 6 மாணவிகள் அல் குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இதன் சிறப்பம்சமாகும். அல்லாஹ் எமது முஅல்லிமாக்களையும் எமது மத்ரஸாவில் கல்வி பயிலும் சகல மாணவ மணிகளையும் கபூல் செய்து இந்த தீனுடைய பணிவிடைகளையும் ஏற்றுக்கொள்வானாக. வஸ்ஸலாம். சகோதரிக்கு ஜஸாகுமுல்லா ஹைர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யஅஜூஜ் மஅஜூஜ் கூட்டத்தினர் வந்த பிறகும் இவ்வாலயத்தில் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யப்படும். கஅபாவில் ஹஜ் செய்யப்படாத நாள் வந்த பிறகே கியாமத் நாள் வரும் என்றார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனும் தலைப்பில் சிற்றுரையை நிகழ்த்த வருகிறார் சகோதரி ஹயா பின்த் ஷுஃபீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தூதராவார். அவர் அல்லாஹ்வின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் முழுமையான கீழ்ப்படிதலும் கொண்டவர். அவரின் வாழ்க்கை இறை நம்பிக்கையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. இப்ராஹிம் நபி பிறந்தது ஒரு பல்கடவுள் வழிபாட்டு நிலவிய சமூகத்தில். ஆனால் அவர் ஒரே இறைவன் மட்டுமே உண்மையானவன் என்று உணர்ந்து அந்த நம்பிக்கையை அவருடைய தந்தையான ஆசர் சிலை வடிவமைப்பாளராக இருந்தாலும் இப்ராஹிம் நபி அவை பொய்யானவை என எதிர்த்து பேசியது மிக முக்கியமான தருணம். அவர் அல்லாஹ்விடம் பெற்ற பெரிய சோதனைகளில் ஒன்றாக தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை இறைவனுக்காக பலியிட தயாரான நிகழ்வும் அடங்கும். இது அவருடைய இறைப்பற்று மற்றும் கீழ்ப்படிதலை வெளிப்படுத்துகிறது. அதனை நினைவு கூறி ஹஜ் பெருநாளின் போது முஸ்லிம்கள் ஈதுல் அல்ஹா உயிர் பலி கொடுத்ததை நினைவுபடுத்துகின்றனர். இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை சரித்திரம் தெய்வீக வழிகாட்டலையும் மனித நேயம் மற்றும் தியாகத்தின் மதிப்பையும் நமக்கு கற்றுத்தருகிறது. அவருடைய இறை நம்பிக்கையும் உறுதியும் இன்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுதலாக திகழ்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இறைவனில் நிலைத்த நம்பிக்கையின் தூதர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியமான தூதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. அவர்களின் மகத்தான விசுவாசம் இப்ராஹிம் நபி பிறந்த சமூகம் பல கடவுள்கள் வழிபட்டிருந்தாலும் அவர் சிறு வயதிலே அதன் தவறுகளை உணர்ந்து ஒரே இறைவனையே உண்மையான அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டார். சிலைகள் பேச இயலாது, நன்மை தீமை செய்ய இயலாது என புரிந்து கொண்டவர். அவர்களின் மகத்தான விசுவாசம். இப்ராஹிம் நபி பிறந்த சமூகம் பல கடவுள்கள் வழிபாட்டில் இருந்தாலும் அவர் சிறு வயதிலேயே அதன் தவறுகளை உணர்ந்து ஒரே இறைவனையே உண்மையான அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டார். சிலைகள் பேச இயலாது, நன்மை தீமை செய்ய இயலாது என புரிந்து கொண்டவர். சோதனைகள் மற்றும் கீழ்ப்படிதல். அவர் வாழ்க்கையில் பல சோதனைகளை சந்தித்தார். இறைவனின் கட்டளைக்கேற்ப தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட தயாரானது மிகப்பெரிய சோதனையாகும். இது அவரின் இறை நம்பிக்கையின் உச்சக்கட்டம். எனவே இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை என்பது உண்மையை தேடும் முயற்சியும் இறைவனின் வழியில் உறுதியாக நிற்கும் ஆற்றலும் கொண்ட ஒரு பெரும் வரலாறு ஆகும். இப்ராஹிம் நபியின் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கும் தங்கள் நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் உண்மையாகவும் உறுதியாகவும் நிற்க வேண்டும் என்பதையும் போதிக்கின்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பிறருக்கு துன்பம் செய்யாமலும் பாவம் செய்யாமலும் ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் என்பது நபிமொழியாகும். இதனைத் தொடர்ந்து இனிமையான பாடலொன்றை பாட வருகிறார் சகோதரி இஸ்மா பின்த் ராஃபிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள்.
ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். அங்கு இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தன் அருமை மகனார் இஸ்மாயிலை இறைவனுக்காக பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஒரு நாள் இரவு நபி இப்ராஹிம் உன்னத கனவு கண்டார்கள். அருமை மகனார் இஸ்மாயிலை அறுத்து பலியிட உணர்ந்தார்கள். இறைவன் நானே இதுவனை எண்ணி இதயத்தில் உறுதி கொண்டார்கள். அன்பான மகனை அல்லாஹ்வுக்காக அர்ப்பண செய்ய முனைந்தார்கள். இறைவன் நானே இதயத்தில் ஏற்று இனிதாய் மகனை பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். இறைவனுக்காக தன்னுயிர் தரவும் இஸ்மாயில் நபி செய்தார்கள். அன்னை ஹாஜரா இதனை அறிந்து அழுது புலம்பியே துடித்தார்கள். கண்மணி மகனை கட்டி அணைத்து கண்ணீர் மலையாய் பொழிந்தார்கள். குலமகன் தன்னை குர்பான் கொடுக்க கொஞ்சமும் அஞ்சாமல் பலியிட துணிந்த ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். மலைகள் சூழ்ந்த காட்டு பகுதிக்கு மகனை அழைத்து சென்றார்கள். கருங்கல் பாறை அருகே மகனை கனிவுடன் படுக்க செய்தார்கள். குரான நல்ல கத்தியை கொண்டு குரல் வரை அறுக்க முனைந்தார்கள். கத்தியும் அறுக்க மறுத்ததினால் கருங்கல் பாறையில் அடித்தார்கள். பாறை இரண்டாக பிளந்ததிலே கத்தி பாலகன் அறுக்க மறுத்ததினாலே ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். வானவர் தலைவர் ஜிப்ரில் வந்து வாழ்த்து கூறி மகிழ்ந்தார்கள். நரஃபலி நோக்கம் நாயகனுக்கு இல்லை நபியே உணர்வீர். நல்லது செய்து நன்மை பற்றி சரித்திரம் வளர வழிவகுத்தீர். சுவர்க்கம் வளர்ந்த ஆட்டை தந்து சொபனம் கூறி தந்தார்கள். ஆட்டை அறுத்து குர்பான் கொடுத்து அகில மக்களுக்கு வழிகாட்ட சொன்ன ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். இறைவனுக்காக என்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். இறைவனுக்காக என்னுயிர் தரவும் இறங்கும் மார்க்கம் இஸ்லாம். சங்கை மிகுந்த குர்பானை கொடுக்கும் சர்வலோக புகழ் இஸ்லாம். அடிப்படை எதுவே ஹஜ் பெருநாள். விழிப்புடன் மிளிரும் தியாகத் திருநாள் ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஹஜ் பெருநாள், அதுவே தியாகத் திருநாள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். Hajj is one of the 5 pillars of Islam and recommended for those who can afford it. அடுத்த நிகழ்வாக இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளையும் ஆங்கில மொழியில் விளக்க வருகிறார் சகோதரி ஜெய்னப் பின்த் இஸ்மத். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. The 5 pillars of Islam. Allah is one and like no one. He has no partner nor a son. He is kind and just and wise and has no form, shape or size. His final messenger to all of us did so much without a fuss. Muhammad is his blessed name. As mercy to the worlds he came. 5 times a day we make salah. That's when we bow down to Allah. We ask for guidance when we pray, and this we do every single day. We have to share with those in need and not give in to thoughts of greed. Zakah then help us in this way, lest we should err and go astray. In the month of Ramadan, we must fast from the first day to last. When food and drink we put aside, by fasting rules we then abide. All those who can afford seek the pleasure of their Lord. They perform their Hajj, when Makkah the pilgrims go. Wassalam. அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். அடுத்த நிகழ்வாக ஹதீஸ்கள் சிலவற்றை கூற வருகிறார் சகோதரி ரஹ்மத்துன் நூர் பின்த் அசாம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னத்தீனு யுஸ்ருன், இஸ்லாம் மார்க்கம் எளிதானது. மிஃப்தாஹுல் ஜன்னத்தி அஸ்ஸலாத்து, சுவர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். மன்வஷ ஃபலைச மின்னி, ஏமாற்றுபவர் என்னை சார்ந்தவர் அல்லர். அஸ்ஸலாமு கபலல் கலாமி, பேசுவதற்கு முன் சலாம் சொல்லுங்கள். அலைக்கும் பிஸ்ஸிதிக்கி, எப்போதும் உண்மையே பேசுங்கள். லா ஈமான லிமன் லா அமானத லஹு, அமானிதம் இல்லாதவருக்கு ஈமானே இல்லை. வசலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். அன்றாட வாழ்வில் ஓதப்படும் பல சுன்னத்தான துவாக்களை இஸ்லாம் எமக்கு கற்றுத்தந்துள்ளது. அந்த வகையில் தூங்கும் முன் ஓதும் துவா, தூங்கி எழுந்ததும் ஓதும் துவா போன்றவற்றை மழலை மொழியில் கூற வருகிறார்கள் 4 வயதுடைய சகோதரர்கள் ஐமன் பின் ரிசான் மற்றும் மாஹி பின் ஜமாயில். அஸ்ஸலாமு தூங்க போது ஓதும் துவா, அளவ விசுக ஒத்து வாகியா, அளவ விசுக ஒத்து வாகியா. உங்கள் எல்மையுடன் ஓதும் துவா, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஐஹான பல்லம மத்தன வைலஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஐஹான பல்லம மத்தன வைலஹின் நுஷூர். அவ்விரு மொட்டுக்களுக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். அடுத்த நிகழ்வாக ஹஜ்ஜை பற்றி அழகிய கவிதை ஒன்றை மொழிய வருகிறார் சகோதரி ஆஷிகா பின் ஜஸ்மீன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் பெண்ணால் இதயத்தில் தியாக உணர்வூட்டும், நபி இப்ராஹீமின் அழகிய வாழ்வை உயிர்ப்பிக்கும் இஸ்லாமிய வருடத்தின் இறுதி மாதமும் 2வது திருநாள் ஹஜ் பெண்ணால் தியாகத் திருநாள். இதயத்தில் தியாக உணர்வூட்டும், நபி இப்ராஹீமின் அழகிய வாழ்வை உயிர்ப்பிக்கும் இஸ்லாமிய வருடத்தின் இறுதி மாதமும் 2வது திருநாள் ஹஜ் பெருநாள் தியாகத் திருநாள். தாமிருந்து பெற்ற தனையனையை இறைத்தவத்துக்காய் அர்ப்பணித்த உன்னத மனிதனை நினைவூட்டும் மாதம் இது. தவமிருந்து பெற்ற தனையனையை இறைத்தவத்துக்காய் அர்ப்பணித்த உன்னத மனிதனை நினைவூட்டும் மாதம் இது. ஹஜ் என்ற அழகிய வணக்கத்தை நிறைவேற்றும் மாதம் இது. குர்பானி எனும் இறை கட்டளையை பங்கிடும் மாதம் இது. ஹஜ் என்ற அழகிய வணக்கத்தை நிறைவேற்றும் மாதம் இது. குர்பானி எனும் இறை கட்டளையை பங்கிடும் மாதம் இது. அன்று பிறந்த பாலகனாய் மாற்றிடும் மாதம் இது. பாவம் மன்னிக்கப்படும் சிறப்பான வணக்கம் இது. அன்று பிறந்த பாலகனாய் மாற்றிடும் மாதம் இது. பாவம் மன்னிக்கப்படும் சிறப்பான வணக்கம் இது. அஸ்ஸலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது குடும்பத்தினரும் அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்ற பல்வேறு தியாகங்களை செய்தனர். அவற்றை நினைவு கூற ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படுகின்றது. அடுத்த நிகழ்வாக அழகிய பேச்சொன்றை நிகழ்த்த வருகிறார் சகோதரி ஜெய்னு ஷஹ்மா பின் முஜிபுர் ரஹ்மான். அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ் ஆகும். ஹஜ்ஜை நாம் பலவிதங்களில் சொல்லலாம். ஹஜ் என்பது மக்காவில் உள்ள புனித தலங்களுக்கு சென்று வரையறுக்கப்பட்டுள்ள கிரியைகளை குறிப்பிட்ட காலத்தில் செய்வதாகும். நாம் முஸ்லிமான ரீதியில் எமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது உடல் ரீதியாக சக்தி உள்ளவராகவும் போதிய செலவு குழப்பத்தை செய்யக்கூடியவராகவும் இருந்தால் நாம் கட்டாயம் ஹஜ் செய்ய வேண்டும். உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் ஒரே இடத்தில் ஒரே வஸ்திரத்தில் ஒரே நோக்கத்தில் ஒன்று சேரும் இடம் ஹஜ் ஆகும். இது ஒற்றுமை மற்றும் சமூக உணர்வை ஏற்படுத்துகிறது. ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். இது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் கடமையாக்கப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் அல்லாஹ்வின் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டுமென்பதற்காக பல்வேறு தியாகங்களை செய்தனர். தங்களது உயிர் உறவுகளை கூட இழப்பதற்கு முன்வந்தனர். அந்நிகழ்வின் அடையாளமாகவே ஹஜ் திகழ்கிறது. நபிமார்கள் பல்வேறு விதத்திலும் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டோராவர். இவர்களுள் மிகவும் சோதிக்கப்பட்ட ஒருவர்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
இச்சோதனை சகலவற்றிலும் வெற்றி கண்டார்கள். இவர்களினதும் இவர்களது குடும்பத்தினரதும் தியாக வரலாற்றை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கடமையாகவே ஹஜ் காணப்படுகிறது. ஹஜ்ஜை நாம் 3 முறைகளில் நிறைவேற்றலாம். அல் இஃப்ராத், இது ஹஜ்ஜை மட்டும் நிறைவேற்றும் முறையாகும். அத்தமத்உ, இது உம்ராவை செய்துவிட்டு இஹ்ராம் களைந்து மீண்டும் ஹஜ்ஜுக்கு தனியாக இஹ்ராம் தரித்து இரண்டையும் செய்யும் முறையாகும். அல் கிரான், இது ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து ஒரே இஹ்ராமில் செய்வதாகும். இனி நாம் ஹஜ் செய்யும் முறையை பார்க்கலாம். துல்ஹஜ் 8ஆம் நாள் ஹஜ் ஆரம்பமாகிறது. அன்று வாஜிகள் குளித்து சுத்தமாகி நியத்துடன் இஹ்ராம் தரித்து தங்கியிருக்கும் இடத்திலிருந்து தல்பியா முழங்கியவாறு மினாவை அடைவர். அங்கிருந்து 9ஆம் நாள் சூரியன் உதித்த பின் அரஃபாவுக்கு செல்வர். பின் சூரியன் மறைந்ததும் அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு செல்வர். இரவில் அங்கு தரித்திருப்பர். 10ஆம் நாள் சுபஹ் தொழுகையை முஸ்தலிஃபாவில் நிறைவேற்றிவிட்டு மினாவுக்கு புறப்படுவர். ஜம்ரத்துல் அகபாவில் 7 கற்களை எறிவர். பின்னர் பெண்கள் தலைமுடிகளை கத்தரித்து கொள்வர். அன்று பிறை 10 என்பதால் பெருநாள் தினம் இஹ்ராம் உடையை களைந்து சாதாரண உடையை அணிவர். இதன் பின் மக்கா சென்று தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றுவர். துல்ஹஜ் 11, 12, 13 நாள்களில் மினாவில் தங்கி லுஹருக்கு பின்னர் 3 ஜம்ராக்களிலும் கல்லெறிவர். ஏற்கனவே தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்றாதவர்கள் கஅபாவுக்கு சென்று அதனை நிறைவேற்றுவர். தவாபுக்கு பின்னர் சஇ செய்ய வேண்டும். இறுதியாக மக்காவிலிருந்து ஊருக்கோ மதினாவுக்கோ செல்லும் முன் தவாஃபுல் விதாவை நிறைவேற்றுவர். இந்த பயணம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை மாற்றியமைக்கும். மேலும் உலகின் அனைத்து முஸ்லிம்களுடன் பகிர்ந்து கொள்ளும் புனித அனுபவமாக இருக்கும். இதை நாம் முழுமையாக நிறைவேற்றும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். අච්චහෝදරික ජසාක්මුල්ලා ඛෛර්. සැබෑවින්ම කවරෙකු ඔහු භාරකත්වය යටතේ ගත්තේද නියත වශයෙන්ම ඔහුව නොමග යනු ඇත. තවද එවිලන නිරාගින්නේ දඩුවමට ඔහු මග පෙන්වනු ඇතැයි ඔහු කෙරෙහි නියම කරන ලදී. அடுத்து ஹஜ்ஜை பற்றி சிங்கள மொழியில் பேச்சொன்றை நிகழ்த்த வருகிறார் சகோதரி ஜெய்னப் பின்த் யாசீர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ಹಜ್ಜಿಯನು ಕುಮಕ್ದ. ಹಜ್ಜಿಯನು ಸೌದಿ ಅರೇಬಿಯ ಶುದ್ಧ ನಗರයක් වන මක්කම වෙත වාර්ෂික ඉස්ලාමීය වන්දනා ගමනකි. එය ඉස්ලාමයේ කුළුණු පහෙන් එකක් වන අතර අවම වශයෙන් තම ජීවිත කාලය තුල එක්වරක්වත් ගමන යාමට ශාරීරිකව හා මූල්‍යමය වශයෙන් හැකියාව ඇති සියලුම මුස්ලිම් වරුන්ට අනිවාර්ය වේ. හජ් උත්සවය ඉස්ලාමීය දුල්හිජ්ජා මාසය තුල සිදුවන අතර එයට කාබා වටා ගමන් කිරීම, අරෆත් තෙනිතලාවේ සිටගෙන සිටීම සහ අනාගත වක්ත්‍රා ඉබ්‍රාහිම් ඒබ්‍රහම් සහ ඔහුගේ පවුලේ අයගේ ක්‍රියාවන් සිහිපත් කරන වෙනත් සංකේතාත්මක ක්‍රියා ඇතුළු චාරිත්‍ර මාලාවක් ඇතුළත් වේ. එය මුස්ලිම් වරුන් සඳහා සැලකිය යුතු ආගමික හා ආධ්‍යාත්මික ගමනකි. வசலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்முல்லா கைர். அடுத்த நிகழ்வாக எங்கள் நபி எனும் தலைப்பில் பேச்சொன்றை நிகழ்த்த வருகிறார் சகோதரன் ஆயான் பின் இன்ஷாட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 12 திங்கட்கிழமை பிறந்தார்கள். அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையின் பெயர் அப்துல்லா, அவர்களின் தாயின் பெயர் ஆமினா, அவர்களின் பாட்டனாரின் பெயர் அப்துல் முத்தலிப். அவர்கள் உண்மையை பேசினார்கள். அவர்கள் மதீனாவில் வஃபாத்தாவினார்கள். அச்சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். Hajj festival is remind our Ibrahim alayhissalam. அடுத்த நிகழ்வாக ஹஜ்ஜை பற்றி கவிதையொன்றை இசைக்க வருகிறார் சகோதரி சாரா பின்த் ரிசான். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. The Hajj journey. Muslims travel far and wide to Makkah's heart with faith and pride. They wear white clothes
all the same. No rich or poor, no wealth, no name. They circle round the Kaaba stone, pray to God, they are not alone. They stand in peace, ask for grace. With love and joy, they seek God's face. The journey ends, their hearts are light. They feel God's love, pure and bright. And as they live, they feel so free, a new beginning in unity. சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். இதனைத் தொடர்ந்து கவிதையொன்றை இசைக்க வருகிறார் சகோதரி மரியம் பின்த் அயாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆனின் சிறப்புகள். அருள்மறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருட்கொடையாம். உலகிலுள்ள அனைத்திலுமே உயர்ந்ததொரு பொக்கிஷமாம். அருள்மறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருட்கொடையாம். உலகிலுள்ள அனைத்திலுமே உயர்ந்ததொரு பொக்கிஷமாம். எழுத்து ஒன்றை ஓதிட்டால் 10 நன்மை கிடைத்திடுமே. மறையோதும் வீடுகளில் பரக்கத்து பெருகிடுமே. எழுத்து ஒன்றை ஓதிட்டால் 10 நன்மை கிடைத்திடுமே. மறையோதும் வீடுகளில் பரக்கத்து பெருகிடுமே. மறையதனை மனனமிட்டால் மகிமையும் உயர்ந்திடுமே. மலக்குகளின் துஆக்களும் நிறைவாக கிடைத்திடுமே. மறையதனை மனனமிட்டால் மகிமையும் உயர்ந்திடுமே. மலக்குகளின் துஆக்களும் நிறைவாக கிடைத்திடுமே. மறைவேதம் மோதி வந்தால் மன அமைதி கிடைத்திடுமே. மறுமையில் நின்ற மக்கால் மன்றாட வந்திடுமே. மறைவேதம் மோதி வந்தால் மன அமைதி கிடைத்திடுமே. மறுமையில் நின்ற மக்கால் மன்றாட வந்திடுமே. நாம் கற்ற மறையதனை நண்பர்களுக்கு கற்பிப்போம். வல்லோனாம் அல்லாஹ்வின் நிறையருளை பெற்றிடுவோம். நாம் கற்ற மறையதனை நண்பர்களுக்கு கற்பிப்போம். வல்லோனாம் அல்லாஹ்வின் நிறையருளை பெற்றிடுவோம். வசலாம். சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். அடுத்த நிகழ்வாக எம் காதலுக்கு விருந்தாகும் கசீதா ஒன்றை மழலை மொழியில் பாட வருகிறார் சகோதரி அஃபீஃபா பின்த் ஃபாரூக். கொடையில் சிரிந்த பெரும் கொடையாய் அவனில் உரிட்டாறு கொடையாய் பூமலர் பூக்கும் பூமலராய் பூவில் பூத்தடி மலரே கொடையில் சிரிந்த பெரும் கொடையாய் அவனில் உரிட்ட அருக்கொடையாய் பூமலர் பூக்கும் பூமலராய் பூவில் பூத்தடி மலரே உன் பேரை சொல்வதற்கு நான் தகுதி இருந்து விட்டேன். அந்த தகுதி அடைவதற்கு என் கைதை தூங்கிவிட்டேன். கண்கள் தேடும் காற்று எல்லாம் உண்டன் நினைவே சொல்கிறதே. கண்ணால் காண முடியாமல் கட்டளை மீறி அலைகிறதே. உன்னும் தேடும் என் கண்கள் பார்வை தூய்மை கொண்டதில்லை. ஒன்று ஒரு முறை கண்டதுமே கண்கள் பரிசுத்தமா இதுமே. ரசூலல்லா உன்னை ஒரு முறை காண்டேனோ. கண்ட மருகனமே இந்த நிறைந்த சொல்வேனோ. யார் ரசூலல்லா உன்னை ஒரு முறை காண்டேனோ. கண்ட மருகனமே இந்த நிறைந்த சொல்வேனோ. உன் வாழ்க்கை நிகழ்வதனை நான் கூறுவ தூங்கிவிட்டேன். அந்த கூர்வை தூக்கத்திலே கண்ணீரில் மூழ்கிவிட்டேன். ஆறிட தூர தந்தையிலை அன்பில் காட்டும் தாயுமில்லை. இன்றும் கூட இறைவழியில் மாலை காட்டியே தாய் வெற்ற கல்லறியும் சொந்தங்கள் தந்த சொல்லறியும். சொன்னா சொற்கள் தாங்கிடுமா சொல்லிட நைட்டு மடங்கிடுமா.
யா ரசூலல்லாஹ், உங்களை ஒருமுறை காண்றேனோ. கண்ட மருகனமே இந்த நிறைந்த சொல்வேனோ. யா ரசூலல்லாஹ், உன்னை ஒருமுறை காண்றேனோ. கண்ட மருகனமே இந்த நிறைந்த சொல்வேனோ. அச்சிறு தேன் சிட்டிற்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். எம் புனிதமான இஸ்லாம் மார்க்கம் பல்வேறுபட்ட உணவு பழக்க வழக்கம், செயற்பாடு போன்ற பல்வேறுபட்ட பழக்கங்களை கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் இஸ்லாம் கூறியுள்ள ஆரோக்கிய வாழ்வு எனும் தலைப்பில் பேச்சொன்றை நிகழ்த்து வருகிறார் சகோதரி அஸ்கா பின்த் அர்ஷத். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கூற வந்த விடயம் என்னவென்றால், இஸ்லாம் கூறும் ஆரோக்கிய வாழ்வு. மனிதன் பெற்றுள்ள அருட்கொடைகளுள் ஆரோக்கியம் மிக முக்கியமானதாகும். இஸ்லாம் உடல் ஆரோக்கியத்தை வலியுறுத்துகின்ற வாழ்வு முறையாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆரோக்கியத்தை வேண்டி அல்லாஹ்விடம் தினமும் பிரார்த்தித்து வந்துள்ளார்கள். இறைவா, எனது உடலில் எனது பார்வை செவிப்புலங்களில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக என அவர்கள் பிரார்த்தித்துள்ளார்கள். பலசாலியானோரும் பலவீனமானோரும் மீனை விட சிறந்தவனும் அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமானதாக என குறிப்பிட்டுள்ளார்கள். ஆம் சகோதரர்களே, இபாதத்துக்கள், சமூக பணிகள், வாழ்வதற்கான உழைப்பு அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான உடல் ஆரோக்கியம் அவசியமானதாக இருக்கின்றது. ஆம், சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டால் 3/4 பகுதி உணவுக்கும் 3/4 பகுதி நீருக்கும் 3/4 பகுதி காற்றுக்கும் வகுத்து கொள்ள வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே நாம் உடம்பை சீர்படுத்தி வீண் விளையத்தை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்வோமாக என கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். உண்மையான முஃமின் தனது நற்குணத்தால் பகலில் நோன்பு நோற்று இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவரின் பதவியை அடைந்து விடுகிறார் என்பது நபி மொழியாகும். அடுத்த நிகழ்வாக திக்ரின் மகிமை எனும் தலைப்பில் சம்பவம் ஒன்றை வழங்குகிறார் சகோதரி யுஸ்ரா பின்த் யாசீர். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உம்முல் முஃமினீன் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகைக்காக என்னிடத்திலிருந்து சென்றார்கள். அப்பொழுது நான் முஸல்லாவில் இருந்தேன், மேலும் தஸ்பீஹ் ஓதுவதில் ஈடுபட்டிருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹா தொழுகைக்கு பிறகு நடுப்பகலுக்கு சமீபமாக திரும்பி வந்தபோது நான் அதே நிலையில் இருந்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உம்மை விட்டு சென்ற போது இருந்த நிலையில்தான் இன்னும் இருக்கிறீரா என கேட்டார்கள். ஆம் என கூறினேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை விட்டு பிரிந்ததற்கு பின் 4 கலிமாக்களை 3 முறை ஓதினேன். அந்த கலிமாக்களையும் நீர் காலையிலிருந்து ஓதியதை எடை போட்டால் நான் ஓதியது நீர் ஓதியதை விட மிகைத்துவிடும். அவை சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரில்லா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி எனும் கலிமாவாகும். நான் அல்லாஹ் தஆலாவை அவனுடைய படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவிற்கு, அவனுடைய அர்ஷுடைய எடைக்கு சமமாக, அவனுடைய கலிமாக்களின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை புகழ்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன். நூல் முஸ்லிம். ஜஸாக்குமுல்லா ஹைர். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. அடுத்த நிகழ்வாக பாடலொன்றை பாட வருகிறார்கள் சகோதரி ஜைனப் பின்த் இஸ்மத் மற்றும் சகோதரன் அஹ்மத் பின் இஸ்மத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா மன் ஸல்லைத பிகுல்லில் அன்பியா யா மன் ஃபீ கல்பிக ரஹ்மத்துல் லின்னாஸ் யா மன் நவ்வர்த குலூபன் பில் இஸ்லாம் يا حبيبي يا شفيع يا رسول الله بأمي وأبي فديك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيبي يا محمد أتيت بالسلام يا الهدى محمد حبيبي يا محمد يا رحمة للعالمين يا محمد يا من
حليت حياتنا بالإيمان يا من بالجمال علمت الإحسان يا من نورت قلوبا بالقرآن يا حبيبي يا شفيعي يا رسول الله بأمي وأبي فديك سيدي صلاة وسلام عليك يا نبي حبيب يا محمد أتيت بالسلام يا الهدى محمد حبيب يا محمد يا رحمة للعالمين يا محمد صلى الله على خاتم الأنبياء محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد رحمة للعالمين رحمة للعالمين محمد رحمة للعالمين رحمة للعالمين حبيب يا محمد أتيت بالسلام يا الهدى محمد حبيب يا محمد يا رحمة للعالمين يا محمد. அவ்விருவருக்கும் ஜஸாக்குமுல்லா ஹைர். எந்தெந்த நல்ல விடயங்களை ஆரம்பிக்க முன் பிஸ்மி கூற வேண்டும் என்று இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளது. அச்சந்தர்ப்பங்களை கூற வருகிறார் சகோதரன் அதீகுர் ரஹ்மான் பின் இம்தியாஸ். ஆதும் முன்னும் பிஸ்மில்லா, தொடங்கும் முன்பும் பிஸ்மில்லா, உண்ணும் முன்னும் பிஸ்மில்லா, கொடுக்கும் முன்பும் பிஸ்மில்லா, படிக்கும் முன்பும் பிஸ்மில்லா, எழுதும் முன்னும் பிஸ்மில்லா, கொடுக்கும் முன்னும் பிஸ்மில்லா, உறங்கும் முன்பும் பிஸ்மில்லா. சகோதரனுக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். எல்லா மலக்குமார்களுக்கும் பல்வேறுபட்ட பணிகள் வழங்கப்பட்டுள்ளன. அவை எல்லாவற்றையும் தொகுத்து கூற வருகிறார் சகோதரி ஹம்தா பின்த் இல்யாஸ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மலக்குகளின் பணிகள். இறைவன் தூதர் நபிமார், இனிதை சொல்லும் ஜிப்ரிலே, நீர்நிலை காற்றின் பொறுப்பாக நியமித்தவரே மீகாயில், சூரையோதும் மலக்காக காத்தை இருப்பவர் இஸ்ராஃபில், மனிதர் உயிரை எடுப்பதற்கு பொறுப்பாயமைந்தவர் இஸ்ராஃபில், கபூரில் கேள்வி கேட்பவர் முன்கணக்கீர், மனிதர் செய்யும் நன்மைகள் பதிவர் மலக்கூரகிப்பவரே, தீமை பதிவர் அதித்தவரே, சுவனத்தின் அதிபதியின்றில்வானே, நரகத்தின் அதிபதியின் மாலிக்கே, பதின்மறை நம்பி நடப்பாமே. வசலாம். அச்சகோதரிக்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். இஸ்லாத்தில் பிரதானமாக 5 கடமைகள் உள்ளன. இவற்றை தொகுத்து கூற வருகிறார் சகோதரி இன்ஷிஃபா பின்த் இக்ரம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் 5. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இஸ்லாத்தின் கடமைகள் 5. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். அச்சிரத்தேன் சிட்டிற்கு ஜஸாக்குமுல்லா ஹைர். குர்ஆனை இனிமையான குரல் ஓதும் நபியும் சப்தத்தை கேட்பது போல் அல்லாஹ் மற்றவர்களின் சப்தத்தை கேட்பதில்லை என்பது நபிமொழியாகும். இதனைத் தொடர்ந்து புனிதமான குர்ஆனை பற்றி உரையொன்றை நிகழ்த்த வருகிறார் சகோதரி சௌதா பின்த் அயாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வேதம் அல் குர்ஆன். வரத்திலில் குர்ஆன தர்தீலா. இந்த குர்ஆனை நன்கு திருத்தமாக ஓதுங்கள். அல்லாஹ் வேதங்களை அருளி மக்களுக்கு வழிகாட்டினான். அவன் அருளிய இறுதி வேதம் அல் குர்ஆன் ஆகும். அதற்கு முன்னர் பல வேதங்கள் அருளப்பட்டன. அவை அனைத்தும் காலாவதியாகிவிட்டன. இறுதி வேதமாக அல் குர்ஆன் அமைந்துள்ளது.
இது முழுமையானது, பாதுகாக்கப்பட்டுள்ளது. அதனை மாத்திரமே பின்பற்ற வேண்டும். அது அல்லாஹ்விடமிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. அதனை அவர்கள் மக்களுக்கு ஓதி காண்பித்தார்கள், போதித்தார்கள். அதனை பின்பற்றுமாறு மக்களை அழைத்தார்கள். அது அருளப்பட்ட போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அதனை மனனம் செய்து கொண்டார்கள். அதனை எழுதி வைப்பதற்காக சில சஹாபாக்களை நியமித்தார்கள். அவர்கள் குத்தாபுல் வஹி, வஹியை எழுதுவோர் என அழைக்கப்பட்டார்கள். பின்னர் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் அல் குர்ஆன் நூல் வடிவில் தொகுக்கப்பட்டது. அது முஸ்ஹப் எனப்படுகிறது. அச்சு வசதி இல்லாத அக்காலத்தில் ஒரு சில எழுத்து பிரதிகளே காணப்பட்டன. பின்னரே அச்சு பிரதிகள் வெளியாகின. இன்று அதற்கு பல மொழிபெயர்ப்புகளும் விளக்க நூல்களும் காணப்படுகின்றன. எனவே அல் குர்ஆனை நாம் தினமும் ஓதுவோம். அது ஓதப்படும் போது காது தாழ்த்தி செவி மடுப்போம். அதனை மனனமிடுவோம். அதன் போதனைகளை விளங்குவோம். அதனை எமது வாழ்வில் எடுத்து நடப்போம். வஸ்ஸலாம். அடுத்த நிகழ்வாக மழலை மொழியில் கசீதா ஒன்றை இசைக்க 4 வயதுடைய சகோதரி ஹிக்மா பின்த் இன்ஷாட். حسبي ربي جوا ما في قلبي غير الله نورا هم صلى الله لا إله إلا الله حسبي ربي جوا ما في قلبي غير الله இத்துடன் மதரசா பரீராவில் ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ் என்பது உன்னதமான பயணம். அப்பாக்கியம் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எமது இந்நிகழ்வை ஒளிபரப்பு செய்த உவா சமூக வானொலிக்கும் அதன் கட்டுப்பாட்டாளருக்கும், எமது இந்நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிய ரமீஸ் அவர்களுக்கும், எமது அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்நிகழ்வில் கலந்து அதில் பங்கு பற்றிய சகோதர சகோதரிகளுக்கும், இதற்கு உதவியான அனைவருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். ஹஜ் பெருநாளை கொண்டாடும் எமது அனைத்து நல்லுறவுகளுக்கும் ஈதுல் அல்ஹா நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தியாக திருநாளை முன்னிட்டு பண்டாரவளை வெளிமடை வீதி யூசி கோட்டஸ் பிரதேசத்திலே அமைந்துள்ள மദ്രസா பரீரா மாணவர்கள் வழங்கிய ஹஜ் பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி சிறகடிக்கும் சிட்டுக்கள் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியிருந்தார்கள் மாணவிகளான யுஸ்ரா பின்த் யாசிர் மற்றும் செயினு சஹ்மா பின்த் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர். அவர்கள் இருவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு, நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்திருந்து பண்டாரவள ஹீலுய இர்ஷாதியா அரபு கல்லூரியின் விரிவுரையாளர் ஷேக் அயாஸ் முஃப்தி ஹசரத் அவர்களுக்கும், முஅல்லிமா அவர்களுக்கும், அதே போல எமக்கு சகல விதத்திலும் பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்து குர்ஆன் மதரசா மாணவர்களது பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்பிக்கையினதும் தியாகத்தினதும் செய்தியினை சுமந்து வரும் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு பண்டாரவளை யூசி கோட்டஸ் மദ്രസா பரீரா மாணவர்கள் முதன்முறையாக வழங்கும் ஹஜ் பெருநாள் விசேட சிறுவர் நிகழ்ச்சி சிறகடிக்கும் சிட்டுக்கள். Muslims travel far and wide to Makkah's heart with faith and pride. இஸ்லாமிய கடமைகளில் 5வது கடமை ஹஜ் ஆகும். அருள்மறையாம் அல் குர்ஆன் அல்லாஹ்வின் அருட்கொடையாம். தியாக திருநாள் அன்று மாலை 4:30க்கு உங்கள் பாசத்தின் பண்பலை ஊபா வானொலியில் கேட்க தவறாதீர்கள். ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள். முழு நிலவன ஒளிரும் ஒப்பில்லா உடல் அழகின் ரகசியம்
நோபியா பிரைவேட் லிமிடெட். முகம், சருமம், கூந்தல் உட்பட உடல் அழகையும் ஆரோக்கியத்தினையும் பேணிக் கொள்வதற்கு தேவையான அனைத்து விதமான அழகு சாதன பொருட்கள், கலர் காஸ்மெட்டிக்ஸ், பிரைடல் காஸ்மெட்டிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், பெர்ஃபியூம்ஸ், ஃப்ரெக்னன்ஸ் மற்றும் பர்ஸ், பெல்ட், கை கடிகாரங்கள், ஓர்னமெண்ட்ஸ், ஹேண்ட் பேக்ஸ், கிஃப்ட் ஐட்டம்ஸ், டாய்ஸ் உட்பட சமையலறை சாதனங்கள், செலூன்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பதுளை நகரில் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் நோபியா பிரைவேட் லிமிடெட். சகல விதமான தரச்சான்றிதழ்களோடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை விசேட தள்ளுபடிகள் மற்றும் விலை கழிவுகளோடு பெற்றுக்கொள்வதோடு அன்பளிப்பு செய்வதற்காக கிஃப்ட் வவுச்சர்களையும் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அத்தோடு மிக விரைவில் ட்ரெண்ட் எக்ஸ்பிரஸ் சேவையினூடாக உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நம்பிக்கையோடும் விரைவாகவும் வீட்டுக்கே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய வசதிகளும் செய்து தரப்பட உள்ளது. அழகான உங்கள் தோற்றத்தை மேலும் அழகுபடுத்த நோபியா பிரைவேட் லிமிடெட். இலக்கம் 26, பஜார் வீதி, பதுளை. தொலைபேசி இலக்கம் 055229919. வாட்ஸ்அப் 070111244. ஹஜ் பெருநாள் வந்த சரித்திரம் கேளுங்கள், அங்கு இப்ராஹிம் நபி செய்த புனித ஹஜ் பெருநாள் தினத்தன்று இம்முறையும் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ். ஹஜ் பெருநாள் இஸ்லாமிய இசை நிகழ்ச்சி. உலகம் இறைவனின் சந்தை மடம், இது வருவோரும் போவோரும் தங்கும் இடம். வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? பாத்திமா வாழ்ந்த முறை உனக்கு தெரியுமா? அந்த பாதையிலே வந்த பெண்ணே நீ சொல்லமா? அகிலம் படைத்த வல்லவனே சுப்ஹானல்லாஹ், அண்ணல் நபியை தந்தவனே அல்ஹம்துலில்லாஹ். சன்மார்க்கம் தந்த நபி, துன்மார்க்கம் வென்ற நபி, சாத்வீக மெஞ்ஞான பெருமாள். சன்மார்க்கம் தந்த நபி, மாதவ தூதர் முஹம்மது நபியின் மகளாய் வந்து பிறந்தார். போதில்லாத முழுமதி எனவே குலக்கொடியாக வளர்ந்தார். தியாகத் திருநாளாம் ஹஜ் பெருநாள் தினத்தன்று மாலை 5:30 மணிக்கு கேட்க தவறாதீர்கள். ஆதியின் தூதாய் பூவி வந்து அன்பும் அவிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணியின் வல்லோனின் தூத வான்மதியே யா ரசூலல்லாஹ், வளமான அரிசில் வாழ்ந்தவரே யா ரசூலல்லாஹ், எல்லோரும் போற்றும் கண்மணியே யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை தந்த நபிமணியே யா ரசூலல்லாஹ். மக்கா நகர்தனிலே அவதரித்தீரே, ஆமினார் அப்துல்லா செல்வமாய் திகழ்ந்தீரே. அழகு மக்கா நகர்தனிலே அவதரித்தீரே, ஆமினார் அப்துல்லா செல்வமாய் திகழ்ந்தீரே. எழில் மிகுந்த குரஷி குலம் தனில் சிறந்தீரே, இந்த உலகம் வாழ வந்துதித்த யா ரசூலல்லாஹ். பிறக்கும் முன்னே தந்தையாரை இழந்து விட்டீரே, பிறந்த பின் 6ஆம் வயதில் தாயை இழந்தீரே. பெரிய தந்தை ஆதரவில் வளர்ந்து வந்தீரே, பேரருளை பெற்ற பயகம்பரே யா ரசூலல்லாஹ்.
அரபு நாட்டின் வர்த்தகராய் பெயரெடுத்தீரே அருமையான கதிஜாவை மனம் புரிந்தீரே திறமையான பாத்திமாவை உலகில் தந்தீரே இருலோகம் போற்றும் பெருமானே யா ரசூலல்லாஹ் தனிமையாக ஹீராவில் தவம் செய்தீரே தன்மையாளர் அல்லாவை நினைந்து வந்தீரே புனிதமான ரமலானில் லைலத்துல் கத்ரில் புகழோங்கும் குர்ஆனை பெற்றீர் யா ரசூலல்லாஹ் இறைவனின் ஆணைகளை ஏற்றுக்கொண்டீரே இங்கிதமாய் தௌஹீதை தினம் உரைத்தீரே இறைவனின் ஆணைதனை ஏற்றுக்கொண்டீரே இங்கிதமாய் தௌஹீதை தினம் உரைத்தீரே குறைமதியார் எதிர்த்த போதும் துணிந்து நின்றீரே குன்றாமல் சேவை செய்தவரே யா ரசூலல்லாஹ் அவர்கள் கொடுமையெல்லாம் பெருகியதாலே நேயர் அபூபக்கருடன் மதீனா சென்றீரே தூயவனாம் அல்லாஹ்வின் கருணையினாலே தீன் மார்க்கம் எங்கும் பரவச் செய்தீர் யா ரசூலல்லாஹ் விதவையர்கள் மனம் புரிய வழிவகுத்தீரே வாஞ்சையான கல்வி பெற தினம் உழைத்தீரே அதிகரித்த மடமையெல்லாம் அழித்து விட்டீரே அறமான வாழ்வு தந்தவரே யா ரசூலல்லாஹ் சொல்லும் செயலும் இணைந்தவாறு வாழ்ந்தவர் நீரே சோபிதமாய் தூய வாழ்வு பெற்றவர் நீரே அல்லும் பகலும் இறைவனையே தொழுதவர் நீரே அழகான 5 கடமை தந்த யா ரசூலல்லாஹ் ஏகநாயன் அழைப்பில் மெஹராஜ் சென்றீரே இனிமையாக இறைவனோடு உரை புரிந்தீரே ஏகநாயன் அழைப்பில் மெஹராஜ் சென்றீரே இனிமையாக இறைவனோடு உரை புரிந்தீரே வாகையோடு நேரில் கண்ட நாதரும் நீரே வாஞ்சை மிகும் நபிநாயகமே யா ரசூலல்லாஹ் பாங்குடனே சொர்க்க நரகம் கண்டு வந்தீரே பாந்தமுடன் கௌதர் நீரை உண்டு வந்தீரே தாங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை யா ரசூலல்லாஹ் தன்மை மேவிடும் சர்தார் நபியே யா ரசூலல்லாஹ் யா ரசூலல்லாஹ் பார்ப்புகளும் மதீனாவில் வாழ்ந்திட்ட போதும் பகைவர்களும் பாவிகளும் சூழ்ச்சி செய்தாரே பார்ப்புகளும் மதீனாவில் வாழ்ந்திட்ட போதும் பகைவர்களும் பாவிகளும் சூழ்ச்சி செய்தாரே போர் புரியும்
எனும் நோக்கத்தோடு திரண்டு வந்தாரே, பெரும் வீரத்தோடு முறியடித்தீர் யா ரசூலல்லாஹ். நெறிமிகுந்த திட்டமெல்லாம் வகுத்து தந்தீரே, நேசத்தோடு அனைவரையும் வாழச் செய்தீரே. 63ஆம் வயதில் சொர்க்கம் சென்றீரே, அகிலம் உங்களை மறந்திடுமோ யா ரசூலல்லாஹ். வல்லோனின் தூத வான்மதியே யா ரசூலல்லாஹ், வளமான அரிசில் வாழ்ந்தவரே யா ரசூலல்லாஹ். எல்லோரும் போற்றும் கண்மணியே யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்தை தந்த நபிமணியே யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்தை தந்த நபிமணியே யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்தை தந்த நபிமணியே யா ரசூலல்லாஹ். இஸ்லாத்தை தந்த நபிமணியே யா ரசூலல்லாஹ்.